இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்மை படைத்த கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்லதையே செய்து கொண்டிருக்கிறார். எப்போதும் நமக்காகவே காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்காக நாம் காத்திருக்கிறோமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. பல சமயங்களில் நமது ஆன்மீக வாழ்வை விட பணி வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மையாக இருக்கிறது. ஜெபமும் செயலும் மனித வாழ்வின் பக்கங்கள் என்ற சிந்தனையை நாம் வாழ்வாக்க வேண்டும். ஜெபம் என்பது இறைவனோடு நாம் கொள்கின்ற அடிப்படை உறவாகும். இதுவே ஒரு மனிதனை செயல்பாடு உள்ளவனாக உருமாற்றுகின்றது. சமூகத்திற்கும் பிறருக்கும் பயன்பாடு உள்ளவனாக அவனை உருவாக்குகிறது. உலக வரலாற்றில் மாமனிதர்களாக ஞானிகளாக போற்றப்படுகின்றவர்கள் எல்லாருமே இறைவனை அடையாளம் கண்டுகொள்வதற்கே நேரத்தை செலவிட்டனர். அதற்காக மலைகளையும் குன்றுகளையும் பள்ளத்தாக்குகளையும் காடுகளையும் தேடி ஓடினர். அங்கு தனிமையில் அமர்ந்திருந்து இறைவனோடு பேசி இறைவனின் மொழியை கேட்டு ஏராளம் பேருக்கு இறையாசீரை வழங்கினர். ஜெபம் என்பது இறைவனுடனான உறவு, வாழ்வில் தவிர்க்க முடியாத தவிர்க்கக்கூடாத மூலக்கூறு. நீர்வாழ் பறவைகள் எவ்வளவு நேரம் நீந்தினாலும் நீரிலிருந்து எழும்பியதும் தன் இறக்கைகளை விரித்து பறக்கின்றன. அதற்காக அவைகள் ஒரு வகையான திரவத்தை சுரந்து அதனை தன் அலகால் மேனி முழுவதும் பூசிக்கொள்கின்றன. அந்த திரவம் சுரக்காத பறவைகளின் சிறகுகள் நீரில் மூழ்கி இறந்துவிடும். ஜெபம் என்பதும் இந்த பிறவி கடலை நாம் நீந்தி கடப்பதற்காக நமக்குள்ளே சுரக்கும் இறைவனின் அருள் என்னும் அற்புத திரவமே. அது சுரக்காமல் நின்றுவிட்டால் அன்றே பேரழிவு. எனவே ஜெபம் என்னும் திரவம் நாளும் நம்மில் சுரக்கட்டும். இம்மை வாழ்வு சிறகடித்து பறக்கட்டும். இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணரவும் இறைவனுடன் நாம் இருக்கிறோம் என்பதை உறுதி செய்யவும் உதவும் கருவியே ஜெபம். ஜெபமும் செயலும் இணைந்ததே மனித வாழ்வு என்பதனை உறக்கச் சொன்னதே இயேசுவின் வாழ்வு என்பதை உணர்ந்து கொள்வோம். ஒரு நாள் அன்னை தெரசாவை அவருடைய இல்லத்திலே சந்திக்க உயர் அதிகாரிகள் வந்திருந்தனர். காலையிலே வந்துவிட்ட அவர்கள் உடனடியாக அன்னையை பார்க்க வேண்டும் என்றனர். ஆனால் சகோதரிகள் 1 மணி நேரம் கழித்தே பார்க்க முடியும் என்றனர். அதற்கு அதிகாரிகள் விளக்கம் கேட்டபோது அன்னை ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். 1 மணி நேரம் கழித்து அன்னை வந்தபோது, உங்களுக்காக நாங்கள் 1 மணி நேரம் காத்திருந்தோம், ஜெபத்தின் இடையிலே நீங்கள் வந்து எங்களை சந்தித்திருக்கலாமே என்றனர். அதற்கு அன்னை தெரசா, என் வாழ்வுக்கான ஆற்றலே அங்கிருந்துதான் கிடைக்கின்றது. நான் நற்கருணை நாதரை சந்திக்கும் போது என் ஏழை எளிய சகோதர சகோதரிகளை காண்கிறேன். நான் ஏழை எளிய மக்களிடம் பணியாற்றும் போது என் நற்கருணை நாதரை காண்கிறேன் என்றார். ஆதலால் ஜெபமும் செயலும் மனித வாழ்வில் 2 கண்கள். இவற்றில் ஏதாவது ஒன்று குறைபட்டாலும் நமது வாழ்வு குறை உள்ளதே ஆகும் என்பதை புரிந்து கொண்டு 2ற்கும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் ஜெபத்திலும் பணியிலும் ஈடுபாடு கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இன்று நீங்கள் தேவநற்கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா? பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை
ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா? நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எளி பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா? உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதிய உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ,
இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் பலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆ
சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 8 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50. இறைவார்த்தைகள் 5 முதல் 6, 8 முதல் 9, 16 முதல் 17, 21 மற்றும் 23 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் பரிசேயருள் சிலர் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, உம்மிடமிருந்து அடையாளம் காண விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் அவர்கள் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு மனம் மாறினார்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தார். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவர் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழவும் அவரோடு நாளும் இணைந்து பயணிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதி
இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 20 புனித அப்போலினாரிஸ். சிரியா நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் அப்போலினாரிஸ். சிறுவயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த அப்போலினாரிஸ் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று அருட்குருவானார். இன்றைய துருக்கி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆண்டவரின் பணிகளை செய்த அப்போலினாரிஸ் ராவென்னா மறைமாவட்டத்தின் முதல் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரரசன் மார்க்கஸ் அவுரோலியஸினால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த அப்போலினாரிஸ் பேரரசனின் மனமாற்றத்திற்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபித்தார். ஆயர் அப்போலினாரிஸின் ஜெபத்தினால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பேரரசன் ஆண்டவரை அறிவிப்பதற்கு ஆயருக்கு உதவிகளை செய்தார். பேரரசன் அவுரோலியஸின் ஆதரவோடு நற்செய்தியினை அறிவித்த ஆயர் அப்போலினாரிஸ் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையினில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த ஆயர் அப்போலினாரிஸ் சிறையினில் கொடூரமாக தாக்கப்பட்டு மறைசாட்சியானார். கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆயர்களில் தலை சிறந்தவராக போற்றப்பட்ட ஆயர் அப்போலினாரிஸை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித அப்போலினாரிஸின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எத்தகைய துன்பங்கள் நமது வாழ்வில் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்கின்ற மன வலிமையினை தரும்படி ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் குறைந்தது 30 நிமிடமாவது ஆண்டவரின் பாதத்திலே அமர்ந்து ஜெபிப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அளவிட முடியாத அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த அற்புதமான கொடைகளுக்காய் நாம் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய தினத்தில் நாம் அவருக்கு நன்றி சொல்வோமா? தூங்குவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட மாபெரும் கொடைகளுக்காய் நாம் சிறப்பாக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் இந்த மாதா தொலைக்காட்சி என்ற ஜெபிக்கும் குடும்பத்தில் பிறருக்காக பரிந்துரைத்து ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, ஜெபங்களிலெல்லாம் சக்தி வாய்ந்த ஜெபம் பிறருக்காக செய்கின்ற ஜெபம், பரிந்துரைக்கின்ற ஜெபம். இந்த ஜெப முறையை எங்களுக்கு நீர்தான் கற்றுக் கொடுத்தீர். எங்களது தாய் அன்னை மரியாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக அநேக மக்களுக்காக, அநேக மக்களுடைய தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக, பலவிதமான கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஜெப வீரர்களுக்காக, மாதா தொலைக்காட்சியின் ஜெபிக்கும் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். இந்த குடும்பங்களிலே எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்யும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் சாட்சிய வாழ்க்கையின் வழியாக, ஜெப வாழ்க்கையின் வழியாக சான்று பகரக்கூடிய சக்தியை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ளும். ஆண்டவரே, எங்கள் அன்பு தாயே, இதோ உமது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மன்னக மீட்ப